மாற்றப்படுகிறார் ஆளுநர் ரவி. புதிய ஆளுநர் இவர்தான். ஜனாதிபதி திடீர் அறிவிப்பு. அதாவது தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும், புதிய ஆளுநராக தமிழகத்துக்கு நன்கு அறிமுகமான முன்னாள் மத்திய அமைச்சரான வி.கே. சிங் நியமிக்கப்படலாம் என்ற பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தமிழக ஆளுநராக ஆர்.என். ரவி செயல்பட்டு வருகிறார். இவருக்கும் தமிழக அரசுக்கும் மோதல் போக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. முன்னதாக ஒரு நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அப்போது தமிழ்தாய் வாழ்த்தில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாளும் என்ற வரிகள் மிஸ் ஆனது. இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்த விஷயத்தில் முதல்வர் ஸ்டாலின் உள்பட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி ஆளுநர் ரவியும் முதல்வர் ஸ்டாலினும் உள்பட பலர் கடுமையான விமர்சனம் செய்துள்ளனர். இந்த நிலையில்தான் தற்போது தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது ஆளுநர் ரவி நாகாலாந்தில் 2 ஆண்டுகளாக ஆளுநராக இருந்தார். அதன் பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆளுநராக நீடித்து வருகிறார். இதற்கிடையே தான் நீண்ட காலமாக ஆளுநராக பொறுப்பு வகித்து வருபவர்கள் மாற்றம் செய்யப்பட மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி கேரளா, ஜம்மு காஷ்மீர் மற்றும் தமிழகத்தில் உள்ள ஆளுநர்களை மாற்றம் செய்யவும் திட்டம் மத்திய அரசிடம் உள்ளதாகவும், அதன்படி விரைவில் ஆளுநர் ரவி தமிழக ஆளுநர் பொறுப்பில் இருந்து மாற்றம் செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஆளுநர் ரவிக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் வி.கே. சிங்கை புதிய ஆளுநராக நியமிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இவர் முன்னாள் இந்திய இராணுவ படை தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். இராணுவ ஜெனரலாக இவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு பாஜகவில் சேர்ந்தார். மேலும் பாஜகவில் உத்தரப்பிரதேச மாநிலம் லோக்சபா தொகுதியில் 2014, 2019 போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பிரதமர் மோடியின் முதல் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பொறுப்பு வகித்தார். அதன் பிறகு சமீபத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் வி.கே. சிங் போட்டியிடவில்லை என்றும் அறிவித்தார். மேலும் வி.கே. சிங்கிற்கு தமிழகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. மத்திய அமைச்சராக பொறுப்பு வகித்த போது பலமுறை தமிழகத்துக்கு வந்து சென்றார். இந்த சூழ்நிலையில்தான் ஆளுநர் ரவிக்கும் தமிழக அரசுக்குமான மோதல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கும் தமிழக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்ற செய்தியும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார் என்றும் அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.